ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் 2019 கேட்டு இருந்த 10 கொஸ்டின் தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். இந்த பார்ட் வந்துட்டு 3வது பார்ட். இதுக்கு முன்னாடி பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு 21வது கொஸ்டின்ல இருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். 21வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The diphtheria antitoxin is a preparation containing the specific antitoxin globally. அதாவது டிப்தீரியா ஆன்டிடாக்சின். இந்த டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்துட்டு எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ அதுல வந்துட்டு என்ன இருக்கா, 1 மினிட், அதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் ஆன்டிடாக்சிக் குளோபுலின்ஸ் வந்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிப்தீரியா ஆன்டிடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது இந்த டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்துட்டு எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் டிப்தீரியா வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டிப்தீரியா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வாயில வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தொண்டையில வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிளாக் ஆயிரும். ஓகே, அந்த பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்காண்டி கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் தான் வந்துட்டு என்னது டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வேக்சின். ஓகே, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்பெசிபிக் ஆன்டிடாக்சின் குளோபுலின் இருக்கு. அண்ட் தேர் டெரிவேட்டிவ்ஸ் அப்டைன்ட் பை புரிஃபிகேஷன் ஆஃப் ஹைப்பர் இம்யூன் சீரம் ஆர் பிளாஸ்மா அப்டைன் ஃப்ரம். இந்த பிளாஸ்மா வந்துட்டு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் ஹெல்த்தி கார்ஸ். இங்க பிளாக்ல கொடுத்துருக்கேன், அதை வந்து என்ன பண்ணாங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஹெல்த்தி கார்ஸ், ஹெல்த்தி டாக், ஹெல்த்தி ஃப்ராக், ஹெல்த்தி மைஸ். இதில் வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க ஹெல்த்தி கார்ஸ். அதோட ப்ரிப்பரேஷன் என்ன, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது அந்த டிப்தீரியாவை இன்டியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸை கல்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹார்ஸோட ஒரு பார்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு இன்ஜெக்ட் பண்றாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த ஹார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆன்டிடாக்சினை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அது எங்க போகும் அப்படின்னு சொன்னா அந்த ஹார்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட்டுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா போகும். அந்த பிளட்டை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிரிக்கிறாங்க. அந்த பிளட்டை பிரிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சீரத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எடுத்து அண்டு அதுல இருந்து ஆன்டிடாக்சின் மெடிசனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆன்டிடாக்சின் ஆஃப் டிப்தீரியா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு தெரியும் இப்போ எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு 3 குழு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த குழு வந்துட்டு எதுக்கு அண்ட் ஆல்சோ இங்க வந்துட்டு ஒரு டிராகன் வந்துட்டு கொடுத்துருக்கேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிராகன் டிராஃப், அதாவது டிராகன் டிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ரீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணிக்கலாம். டிராகன் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பனானா சாப்பிடுது அண்ட் ஆல்சோ அயோடின் சாப்பிடுது அண்டு பிஸ்கட் சாப்பிடுது. இந்த 3 தான். அதாவது டிராகன் டிராஃபா, டிராகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மைண்டுக்கு வந்துட்டு டிராகன் டிராஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மைண்டுக்கு வந்து டிராகன் போகணும். டிராகன் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடுது, அயோடின் சாப்பிடுது, பிஸ்கட் சாப்பிடுது. அவ்வளவுதான், முடிஞ்சு ஆன்சர். அதாவது இங்க பொட்டாசியம் அப்படின்னு சொன்னா பொட்டாசியம் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட் வந்துட்டு என்ன ஃப்ரூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பனானா. அதான் பொட்டாசியம், பொட்டாசியம் அப்படின்னு சொன்னா பனானா. அண்ட் அயோடின் உங்களுக்கு தெரியும், அயோடின்னா அயோடின் உப்பு. அண்ட் பிஸ்மத் நைட்ரேட் அப்படின்னு சொன்னா பிஸ்மத் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஸ் அப்படின்றது வந்து பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது இது வந்துட்டு எக்ஸாம் டயத்துல வந்துட்டு ஃபர்கட் ஆகும். இப்போ ரீசெண்டா வந்துட்டு நான் இஎஸ்ஐ எக்ஸாம் எழுத போகும்போதும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபர்கட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா ஃபர்கட் ஆகாது. ஓகே, இப்போ இனிமேல் நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா டிராகன் டிராஃப். டிராகனா வாழைப்பழம், உப்பு, பிஸ்கட். இது வந்து என்ன பண்ணும்போது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவு கன்க்ளூஷன் கிடைச்சிடும். பொட்டாசியம், அயோடின் அண்ட் பிஸ்மத் நைட்ரேட் இந்த 3 வந்துட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிராகன் டிராஃப் ரியாஜன் வந்துட்டு என்ன பண்ணிடும் கிடைச்சிடும். இந்த டிராகன் டிராஃப் ரியாஜன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னா அல்கலாய்டை வந்துட்டு டிட்டர்மின் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க.
அண்ட் ஆல்சோ மூணாவது கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது 23வது கொஸ்டின், நியூமரஸ் பாராசைட்டிக் ஸ்டொமேட்டா ஆர் பிரசன்ட் இன் தி பவுடர் ஆஃப். அதாவது இது வெரி சிம்பிள் கொஸ்டின், சென்னா அப்படின்னு சொல்லிட்டு யா வைக்க முடியாது. நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியூமரஸ் அண்ட் பாராசைட்டிக், பாரா பாரா, அதாவது இங்க பாராசைட்டிக் இருக்கு. இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாரா மட்டும் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணுங்க. பாரா பாரா அப்படின்னு சொன்னா என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்ன பார்த்து என்ன என்ன பாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே நான் டயத்தை வந்துக்கிட்டு என்னோட டயத்தை வந்துட்டு வேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஹிண்ட் வந்துட்டு கொடுக்குறேன். அதாவது நல்லா வந்து மைண்ட்ல வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாரா என்ன, அதான் இருக்கு. பாரா என்ன, பாராசைட்டிக் அப்படின்னு சொன்னா பாரா என்ன, பாரா அப்படின்னு சொன்னேன்னா என்ன அப்படின்னு சொன்னா சென்னா, என்ன சென்னா, வேற எந்த இதுவுமே கிடைக்காது. அதாவது சென்னாண்டா என்ன, என்னண்டா பாரா. அந்த ட்ரிக்கு வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொன்னா போகணும். அப்ப நீங்க ஒரு இடம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிக் வருமானா கிடையாது. கண்டினியூஸ் இப்ப இந்த மாதிரி நான் ட்ரிக் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த நோட்ல வந்து என்ன பண்ணிட்டே வரணும் அப்படின்னு சொன்னா நிமோனிக்ஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணிட்டே வரணும், எழுதிக்கிட்டே வரணும். ஓகே, இதான் நிமோனிக்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், which compounds of ergot is used as a specific analgesic in the treatment of migraine. மைக்ரேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒற்றை தலைவலி. ஓகே, அப்போ அந்த ஒற்றை தலைவலிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எர்காட் வந்துட்டு என்ன எர்காட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எர்காட்ல வந்துட்டு இங்க சாய்ஸை மட்டும் பார்ப்போம், நான் வேற எதுக்குமே போகல, சாய்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து எத்தனை டைப் ஆஃப் எர்காட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எர்காட் அமைன், எர்காட் அமைன் அண்டு எர்கோமெட்ரின் அண்டு எர்காட்டமைன் அண்டு எர்கோசைட்டின். ஓகே, இப்போ இதுல வந்துகிட்டு ரெண்டு வெரைட்டி மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நான் அதை வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எர்காட்டமைன் அண்டு எர்கோட்டமைன், சாரி எர்கோமெட்ரின், எர்காட்டமைன் அண்ட் எர்கோமெட்ரின், ஒன்லி டூ. ஓகே, எர்காட்டமைன் அண்டு எர்கோமெட்ரின். இப்போ இதை வந்துகிட்டு ரெண்டுமே வந்துகிட்டு மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டு வந்துட்டு ரொம்ப குழப்பம் வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு புரியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ட்ரக் என்ன ட்ரக் அப்படின்னு சொன்னா எர்கோட்டமைன் டார்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, அதாவது எர்காட்டமைன் டார்டரேட். டார்டரேட் இந்த ட்ரக் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மைக்ரைனுக்கு வந்துட்டு யூஸ் பண்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ட்ரக் மட்டும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுனா கிடையாது. இந்த ட்ரக்கும் அண்ட் ஆல்சோ கஃபினும் சேர்த்து கம்பைன்டா வந்துட்டு, அதாவது காம்பினேஷனா வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஓகே, அதாவது எர்கோட்டமைன் டார்டரேட் அண்ட் ஆல்சோ கஃபின், அந்த ரெண்டு காம்பினேஷனும், அதாவது ரெண்டு ட்ரக்கும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த எர்கோட்டமைனோட யூஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. Ergotamine is a vasoconstrictor that works by the constructing the blood vessels. இந்த எர்காட்டமைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரக்டரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா செயல்படுது. அதாவது வாசோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னா பிளட் வெசல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த எர்கோட்டமைன் வந்து இதுல பைண்ட் ஆகும்போது இந்த பிளட் வெசல்ஸோட சைஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரெடியூஸ் ஆயிருது. அதனால வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரெயின்ல வந்துகிட்டு பல்சேஷன் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரெடியூஸ் ஆகி மைக்ரைன் வந்துகிட்டு ரெடியூஸ் ஆகுது. வெரி சிம்பிள். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பெருசா இருக்கு, அப்போ வந்துட்டு பல்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு, அதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா எர்காட்டமைனை கொடுத்து இந்த பல்சேஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஹெட்ஏக் வந்துட்டு மீன்ஸ் மைக்ரைன் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ரெடியூஸ் ஆகுது. அண்ட் கஃபீன் வந்துட்டு ஏன் வந்துட்டு இதோட கம்பைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கஃபீன் வந்துட்டு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு இங்க வந்துட்டு கஃபீன் வந்துட்டு எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது இந்த எர்கோட்டமைனை வந்துகிட்டு நம்ம பாடிக்குள்ள உள்ள போகும்போது அந்த எர்கோட்டமைனோட அப்சார்ப்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ ஒரு ட்ரக் வந்து அதான் அதுக்காக வேண்டிதான் கம்பினேஷன் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ட்ரக் கொடுக்கும்போது நமக்கு வந்துகிட்டு அந்த அப்சார்ப்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு ஒரே ஒரு ட்ரக் கொடுக்கும்போது, அப்போ இன்னொரு ட்ரக்கோட சேர்ந்து கொடுக்கும்போது அதோட அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்துகிட்டு அதிகமானால் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எர்காட்டமைனோட டோஸை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ட்ரக்கை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு காம்பினேஷனா வந்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா
கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கான். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா மைல்டு பெயினை வந்துட்டு ரிலீவ் பண்றது. அதாவது ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்பா, கொஞ்சம் பெயின்லாம் போகும்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த எஃபெக்ட் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க கொடுக்குறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், எர்கோட்டமைன் டார்டரேட் கம்பைன்டு வித் கஃபீன், இந்த ட்ரக் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹெட்டேக் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சாய்ஸுக்கு போவோம். எர்கோட்டமைன் மேலியேட், எர்கோமெட்ரின் மேலியேட். எர்கோட்டமைன் மேலியேட் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் எர்கோமெட்ரின் மேலியேட் இஸ் டிஃபரெண்ட். அண்ட் எர்காட்டமைன் டார்டரேட் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா காட். அதாவது இங்க வந்து நல்லா நல்லா படிச்சுக்க, காட். காட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஏதோ வந்துட்டு எனக்கு ஏதோ கிடைச்சிருச்சு, காட் ஐ காட் இட், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. அதான் மாதிரி. அப்போ அந்த டேப்லெட் வந்து எனக்கு கிடைச்சால் எனக்கு மைக்ரேன் போயிடும். வெரி சிம்பிள். இதுதான் நிமோனிக்ஸ். காட் காட். எர்கோமெட்ரின் வேற, எர்காட்டமைன் காட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வந்து என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கணும். எர்காட், காட் மீன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அது கிடைக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எர்காட்டமைன் டார்டரேட் கிடைக்கும் போது நமக்கு இந்த மைக்ரேன் வந்து போயிருச்சு. அண்ட் செகண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சாய்ஸ் வந்து தான் பார்க்க போறோம். எர்கோமெட்ரின் மேலியேட். இப்போ எர்கோமெட்ரின் மேலியேட்டோட யூஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். எர்கோமெட்ரின் மேலியேட் is used in the human medicine by oral and intravenous route for preventing and treatment of postpartum hemorrhage. அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா ஹெமரேஜ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளீடிங். அப்போ அதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த எர்கோமெட்ரின் மேலியேட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் வந்து எர்கோமெட்ரின் மேலியேட். ஓகே, இதுதான் வந்து டிஃபரன்சியேஷன். அண்ட் நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், 25வது கொஸ்டின். ஓகே, which of the following is employed to prevent the darkening of the explant in culture? அதாவது டார்கனிங் அப்படின்னா ப்ரௌனிங், அதாவது ப்ரௌன் கலர்ல மாறுமா. அதாவது நேம் இட் செல்ஃப் இட்ஸ் கிளியர் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை படிக்கும் போதே அதுல இருந்து ஒரு குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது. ஓகே, அப்போ எந்த மெட்டீரியல் வந்துட்டு இந்த டார்கனிங்கை வந்துட்டு ப்ரீவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ப்ரௌனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதாவது நம்ம ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொன்னா செல் கல்ச்சர், பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தாவரம் வளர்றதுக்கு மண் எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை, நாங்கள் வந்துக்கிட்டு எங்களோட லெபார்டரியிலே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கல்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்டிவேட் பண்றாங்க. அது பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து இனிஷியேஷன் ஸ்டேட் அண்ட் இது வந்து டெர்மினேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. The phenolic compounds are secreted from the wounded region. அதாவது ஒரு பிளான்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷனை வந்துட்டு கட் பண்ணிட்டு அந்த போர்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வளர்த்து ஒரு பெரிய செடியா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மாத்துவாங்க. ஓகே, இந்த செல் கல்ச்சர் நெய்யே இந்த பிளான்ட் கல்ச்சர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான டாபிக் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ல. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நல்லா கோத்ரூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ அந்த பாட்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. அந்த பாட்டை எடுத்துட்டு வந்து நம்ம கல்டிவேட் பண்ணும்போது அந்த ஊண்டடி ஏரியால இருந்து சம் ஃபீனாலிக் காம்பவுண்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா செக்ரிட் ஆகும். அந்த செக்ரிட் ஆன காம்பவுண்ட் எதுக்கு செக்ரிட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை பாதுகாக்க, நம்மளை டிஃபென்ஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா செக்ரிட் ஆகுது. பட் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் நடந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ப்ரௌன் கலர்ல வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மாறுது. அது எப்படி, அது என்ன கலர் ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்டு பை பிபியூ. அதாவது ஃபீனாலிக் காம்பவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது எங்க அப்படின்னு சொன்னா அந்த வூண்டட் ஏரியால இருந்து அதை வந்துட்டு ஆக்சிடைஸ்ட் ஆகுது. எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்னால. ஓகே, அண்ட் இது வந்து ஃபர்தர் ஆக்சிடைஸ்டு டு ஃபார்ம் தி பிக்மெண்ட் மெலனின். அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகி என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா மெலனின் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கிடைக்குது. மெலனின் என்ன கலரு, நம்ம கலர், அதாவது என்னோட கலர்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கலர் வந்துட்டு அங்க வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியுதா இப்ப ப்ரௌன் கலர் ஏன் வர்றது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னா
ப்ரௌனியன் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியர் வாட் இஸ் ப்ரௌனிங் டார்கனிங் எல்லாம் முடிஞ்சு. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன ஆட் பண்றாங்க அப்படின்றதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, நீங்க நினைப்பீங்க அதை தவிர நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நெக்ஸ்ட் தென் ஒன்லி யூ ஹாவ் டு கோ டு டீப்லி. ஓகே, இப்போ அதை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்கு என்ன நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள். அங்க ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு மெலனின் ஃபார்ம் ஆகுது. ஸோ நல்லா கவனிச்சுங்க, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் போடு, அப்ப இது நடக்காதுல்ல, அதான் ஆன்சர். ஆன்டி ஆக்சிடென்ட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அண்ட் அனதர் ஒன் அட்சார்பன். அட்சார்பன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்சார்பன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றாங்க. அது என்ன அட்சார்பன் அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள் ஆக்டிவேட்டட் சாக்ரோல். ஓகே, அப்ப ஆன்டி ஆக்சிடென்ட்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள் பாலிவினைல் பைரோலிடின் அண்ட் அஸ்கார்பிக் ஆசிட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்றாங்க ப்ரிவென்ட் பண்றாங்க. தட்ஸ் இட். 25 கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய கத்துக்கலாம். ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு நீங்க இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா அப்போ நான் வந்துட்டு எதுல இருந்து படிக்கிறது எல்லாமே என்ன சொன்னா பேப்பர்ல இருந்து தான் படிக்கிறேன். மீன்ஸ் நிறைய ரிவ்யூ பேப்பர்ல இருந்து தான் படிக்கிறேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் ஆஃப் ப்ரௌனிங் இன் தி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஏ ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஸ்காலர்ல டைப் பண்ணுங்க, ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர்ல இருந்து எடுத்து தான் இந்த எல்லாமே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 26th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் இந்த இதை வந்து நான் கிளாரிஃபை பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. The one of the following is not used in the surface sterilization process in the plant cell culture. அதாவது இங்க கொடுத்திருக்க கூடியதுல ஒன்ன சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் பண்றது இல்ல. எங்க அப்படி என்றால் பிளான்ட் செல் கல்ச்சர்ல. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ மீதி மூணுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்பதான் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வாட் இஸ் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றத பத்தி தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். அதாவது பிளான்ட் செல் கல்ச்சர்ல ஒரு பிளான்ட்டை வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பார்ட்டை ஒரு மெயின் பிளான்ல இருந்து கட் பண்ணி எடுக்கணும். அந்த கட் பண்ணி எடுத்த பிளான்ட்டை எடுத்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, அந்த கோனிக்கல் பிளாஸ்க்ல போட்டு என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா வளர்த்துட முடியாது. அதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா 4 பெட்டிரிஸ் 1 2 3 4 பெட்டிரிஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த 4 பெட்டிரிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டெரிலைஸ்டு டிஸ்டில் வாட்டர். செகண்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 0.1% மெர்க்குரி குளோரைட் அண்ட் தேர்ட் ஒன் எத்தனால், ஃபோர்த் ஒன் டிஸ்டில் வாட்டர். நம்ம பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் எடுத்து வச்சிருப்போம்ல, அந்த மெட்டீரியலை எடுத்து ஃபர்ஸ்ட் டிஸ்டில் வாட்டர்ல போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கழுவுவாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த மெட்டீரியலை எடுத்து மீன்ஸ் தட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல். அப்போ அதை எடுத்து செகண்ட்ல வந்துட்டு போடுவாங்க. எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இங்க நான் வந்துட்டு உங்க கையில சொல்றதை விட இங்கே சொல்றேன். ஓகே, செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இங்க போடுவாங்க. அதுல போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்க ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சம் மைக்ரோப்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கில் ஆகும் அண்ட் வெளியே வாஷ் அவுட் ஆகும் அதெல்லாம். அதுக்கப்புறம் சம் மெர்க்குரி குளோரைடு வந்துகிட்டு அந்த பிளான்ட்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இருக்கும். அதை வாஷ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனால் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆட் பண்றோம். ஸோ அதை வந்துட்டு ரெடியூஸ் அதை வந்துட்டு வாஷ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நார்மல் ஸ்டெரிலைஸ்டு வாட்டர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணி சர்ஃபேஸை வந்துட்டு கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணியாச்சு. அண்ட் கீழே போட்டிருக்கேன் பாருங்க, the most of the common used chemicals for this purpose is a solution sodium hypochlorite supplemented with surfactant. அதாவது இங்க செல் கல்ச்சர்ல பிளான்ட் செல் கல்ச்சர்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து எது அப்படின்னு சொன்னீங்கன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட். அப்போ சோடியம் ஹைப்போக்ளோரைடு வந்துட்டு உங்களுக்கு இங்க இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்றதா சூஸ் பண்றோம். அப்போ அது ஆன்சர் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் and followed by rinsing with sterile water and alcohol remove the residual bleach. அது அந்த அதாவது இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெர்க்குரி குளோரைட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதை வந்துட்டு அதுல இருந்து ஒட்டி இருக்கும். அதை வந்து வாஷ் பண்றதுக்கு நம்ம எத்தனை டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா வாஷ் பண்றோம். ஓகே, அப்ப செகண்ட் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் கெமிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொன்னா மெர்க்குரி குளோரைட்.
அண்டு மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் நாலாவது எத்தனால். அப்போ நமக்கு இப்ப 4 மெட்டீரியல் தெரியும். சோடியம் ஹைப்போகுளோரைட் அண்ட் எத்தனால் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு, மெர்குரி குளோரைட் அண்ட் அஞ்சாவது வந்துட்டு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பென்சல் கோனியம் குளோரைட் இங்க கொடுத்துருக்குது. அப்ப 5 மெட்டீரியல் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் யூஸ் பண்றாங்க. காமா ரேடியேஷன் வந்துட்டு சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் யூஸ் பண்றது இல்ல. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 27வது கொஸ்டின். இன்னும் 3 கொஸ்டின் தான் கைஸ், டோன்ட் வரி. அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ மைக்ரோநியூட்ரியன்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மீடியா? சாரி கொஞ்சம் ஓகே. அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மைக்ரோநியூட்ரியன்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மீடியா? அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல அந்த டிஷ்யூ வளர்றதுக்கு சம் நியூட்ரியன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கு, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன். அதுல மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா ஒன்னு மைக்ரோ நியூட்ரியன்டா இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 3ம் மேக்ரோ நியூட்ரியன்டா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். மேக்ரோ நியூட்ரியன்ட்னா வேற ஒண்ணுல நிறைய ஆட் பண்ணுவாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா கம்மியா தேவைப்படும். ஓகே, கம்மியா தேவைப்படும், அவ்வளவுதான். அவங்க அதான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இங்க வந்து நம்ம வந்துட்டு இதுக்கு போயிடலாம், லெட்டர்ஸ். ஓகே, சாரி. ஓகே, இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்கேன். அதாவது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. மேக்ரோ நியூட்ரிஷன் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்பர். இதெல்லாம் வந்துகிட்டு அந்த பிளான்ட் வளர்றதுக்கு அதிகமா தேவைப்படக்கூடியது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகே. அண்ட் லார்ஜ் குவான்டிட்டி வந்துகிட்டு தேவைப்படும், அதான் வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகே. மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னா கொஞ்சமா இருந்தா போதும். ஓகே, அது வந்து என்ன சொன்னா போரான், மேக்னீஸ், ஐரன், ஜிங்க், காப்பர், மாலிப்டினம், கோபால்ட், அயோடின். இப்போ இந்த நான் சொன்னதுல வந்துகிட்டு அங்க ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மேக்ரோ நியூட்ரிஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுக்கணும், மைக்ரோ நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா படிச்சுக்கணும். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் 28th கொஸ்டின். 28th கொஸ்டின். இன் பிளான்ட் செல் கல்ச்சர் the differentiation into shoot and root are achieved by providing appropriate level of. அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல நம்ம நிறைய ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா செல் கல்ச்சர்ல இருந்துதான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா வந்திருக்கு. ஓகே, செல் கல்ச்சர்ல இருந்தா வந்திருக்கு. நம்ம செல் கல்ச்சர்ல நிறைய ஹார்மோன் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றாங்க. அந்த செல் கல்ச்சர்ல என்னென்ன ஹார்மோன்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அப்லோட் பண்ண போறேன். அதுக்கு வந்து ட்ரிக்ஸ் வந்து மொத்தமா எழுதி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஸ்மாலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அது வந்துட்டு நான் கொடுக்கல, நான் வெப்சைட்ல இருந்து எடுத்து எழுதி வச்சிருக்கேன், அது என்னோட இது கிடையாது. ஓகே, அதே வந்துட்டு உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிக்கிறேன். பட் அதை வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, கொஸ்டினை விட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே கொடுத்து வச்சிருக்கேன் IAA மீன்ஸ் இண்டோல் அசிட்டிக் ஆசிட். அது வந்துகிட்டு எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பட் இன்கிபிட்டர். அதாவது அதாவது மொட்டு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வளர விடாம, அதாவது மொட்டு வந்து மொட்டாவே இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் IAA, அதாவது இண்டோல் அசிட்டிக் ஆசிட். அப்போ மொட்டு வந்துகிட்டு மலர்றதுக்கு வந்து மொட்டு வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு வந்து எது என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜியாட்டின். ஓகே, நீங்க வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா இதை வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதாவது நிறைய பேர் மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணணும். ஓகே, அதுல இருக்கக்கூடிய லாஜிக் மீன்ஸ் கான்செப்டை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதுல கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஓகே, இது வந்துட்டு கெமிக்கல்ஸ் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஜியாட்டின் பட் ப்ரோமோட்டார், இண்டோல் அசிட்டிக் ஆசிட் பட் இன்கிபிட்டர். அதாவது நான் இந்த இமேஜ் நீங்க யாவை வச்சுக்கிட்டே வரணும். பட்டை இன்கிபிட் பண்ணது IAA, பட்டை வந்துக்கிட்டு ப்ரோமோட் பண்ணது ஜியாட்டின். அண்ட் ஆல்சோ இங்க வந்துட்டு லீஃப்ல வந்துட்டு கொடுத்துருக்கேன். லீஃப்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா செல் டிவிஷன் ப்ரோமோட்டார். செல் டிவிஷன் ப்ரோமோட்டார் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா சைட்டோகைனின். அதாவது இந்த செல் டிவிஷன் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா சைட்டோகைனின். அண்ட் ஆல்சோ இன்கிபிட்டர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஓப்பனிங். அதாவது ஒரு வெயில் காலத்துல ஸ்டொமேட்டா வந்துட்டு ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாட்டர் வந்துட்டு எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்காண்டி நேச்சுரலாகவே அதை க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன் அப்படின்னு சொன்னா அப்சசிக் ஆசிட். ஓகே, அப்போ ஸ்டொமேட்டா வந்துட்டு க்ளோஸ் பண்றது, அதாவது அதை ஓப்பன் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்சசிக் ஆசிட். செல் டிவிஷனுக்கு சைட்டோகைனின், ஜியாட்டின் வந்துக்கிட்டு பட் ப்ரோமோட்டார்,
அண்ட் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் வந்து பட் இன்கிபிட்டர். இந்த 4 வந்து ஜெனரலா வச்சுக்கோங்க. அதை தவிர உங்களுக்கு சிம்பிளிஃபையா ஒரு ட்ரிக்ஸ் வந்துட்டு இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, டோட்டலா வந்துட்டு 5 ஹார்மோன் இருக்கு. ஒன்னு சைட்டோகைனின், ஆக்சின், ஜிப்பர்லின், இது 3 ஒரு கேட்டகரி. எத்திலீன், அப்சிசிக் ஆசிட், அது 2 தனி கேட்டகரி. ஓகே, இங்க வந்துருக்கு பாருங்க, இந்த 3 வந்து தனி கேட்டகரி, இந்த 2 வந்து தனி கேட்டகரி. இதெல்லாம் வந்து ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து இன்கிபிட்டர், இதெல்லாம் வந்து ப்ரோமோட்டார். ஓகே, அப்போ வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து ட்ரிக்கு. ஓகே, a gauge in Great Britain displays some aged dog eating ripped fruits. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கொடுத்துடலாம். ஏ கேஜ் அப்படின்னு சொன்னா ஆக்சின், சைட்டோகைனின் அண்ட் அப்சிசிக் ஆசிட், ஜிப்ரலின் அண்ட் எத்திலின், இதான் ஏ கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரேட் அப்படின்னு சொன்னா growth, ஆக்சின் வந்துட்டு growthக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஏ டிஸ்பிளே அப்படின்னு சொன்னா டி, டிஸ்பிளே மீன்ஸ் டிவிஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன். செல் டிவிஷனுக்கும் டிஃபரன்சியேஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் சைட்டோகைனின். அண்ட் சம் ஏஜ்டு, ஏ மீன்ஸ் அப்சஷன், ஏஜிங், ஏஜிங்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்றது வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா அப்சசிக் ஆசிட். ஓகே, அண்ட் டாக். ஓகே, டி மீன்ஸ் டார்மென்சி. டார்மென்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விதை வந்துகிட்டு வளர விடாம, ஒரு விதை வந்துகிட்டு விதையற்ற நிலை, அதாவது ஒரு வளரக்கூடிய வளரும் தன்மை இல்லாத ஒரு நிலை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு டார்மென்சி. அதை வந்துட்டு என்ன பண்றோம், அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிப்ரலின். இது எதுக்கு, விதைனா வளரணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட்டு சம்டைம்ஸ்ல ஒரு நல்ல விதை நல்ல வந்துட்டு பருவம் பெற்ற விதை தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு மகசூலை வந்துட்டு கொடுக்கும். பாதிலே வந்துகிட்டு அது வாட்டி வளர ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னா அது இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னீங்கன்னால் கிடைக்காது அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அது வளராம இருக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜிப்ரலைனை வந்து என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. அண்ட் எத்திலின் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னா ரிப்டு ஃப்ரூட்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னா அந்த ட்ரிக். ஆனா பேக் ஆக்சுவலி இது வந்து என்னோட ட்ரிக்கு கிடையாது, நான் வந்து தமிழ்ல தான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ட்ரிக் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூட்டியா நெக்ஸ்ட் வந்துட்டு ஹார்மோன்ஸ் மிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வரும், அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. ஓகே, சாரி கைஸ். அடுத்து வந்துட்டு 29th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு. அதாவது இந்த எனக்குமே இந்த பிபிடி ஃபுல்லாக செல் கல்ச்சராக தான் இருக்குது, டிஷ்யூ செல் கல்ச்சர். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாருங்க. எக்ஸ்பிளைன் இன் தி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன? த டிஷ்யூ யூஸ்டு ஃபார் சப்கல்ச்சர் ஃபார் ப்ரீவியஸ்லி கல்ச்சர்டு செல்ஸ். அதாவது ஒரு டிஷ்யூ யூஸ்டு ஃபார் சப்கல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ்லி கல்ச்சர்டு செல்ஸ் நோ, எனி பார்ட் ஆஃப் தி பிளான் தட் யூஸ்டு டு எஸ்டாப்ளிஷ் த நியூ கல்ச்சர். வெரி சிம்பிள். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் மெட்டீரியலை எடுத்து அதை வந்துகிட்டு நமக்கு வந்துட்டு வளர்க்குறதா வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகுது, சூட் ஆகுது. த ஹோல் சீட் யூஸ்டு டு இனிஷியேட் தி கல்ச்சர் நோ, த என்டையர் பிளான்ட் ஃப்ரம் விச் கல்ச்சர் மெட்டீரியல் சோர்ஸ் நோ. ஓகே, அப்போ ஆன்சர் வந்துட்டு இது வந்துக்கிட்டு கொஞ்சம் இதை தியரட்டிக்கலாக நாலேஜ்லாம் தேவையில்லை, கொஞ்சம் திங்கிங் கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் 30 கொஸ்டின், சாரி, அதாவது லாஸ்ட் கொஸ்டின் 30வது கொஸ்டின். இன் பேட்ச் பெர்மெண்டேஷன் இன் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் சுகர் சுட் பி லிமிட்டட் டு. அதாவது பேட்ச் பெர்மெண்டேஷனில் சுகர் வந்துக்கிட்டு லிமிட்டடாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாச்சுரேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு சுகர் இருக்கு, சுகர்ல வந்துட்டு ஒரு 5 ml ஆட் பண்றீங்க, நல்லா கரையும். சாரி, 5 ml வாட்டர் இருக்கு, 5 கிராம் சுகர் ஆட் பண்றீங்க, கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு 5 கிராம் ஆட் பண்ணீங்க, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 கிராம் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா கரையாது. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க பேட்ச் பெர்மெண்டேஷன்ல இப்படி ஒரு பேட்ச் இருக்கு, அண்ட் இந்த சைடு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் பெர்மெண்டேஷன் இருக்கும். கண்டினியூஸ் பெர்மெண்டேஷன்ல தேவையான நீடட் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா
சுகரை வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அண்ட் அது வாட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பேட்ச் பெர்மெண்டேஷன்ல எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ அமௌண்ட்டை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ரியாக்ஷன் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் வித்ட்ரா பண்ணுவோம். அப்போ சுகரை வந்து நீங்க வேற அள்ளி போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பாருங்க. தி எக்ஸசிவ் ஹை இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் கேன் லீட் டு இன்கிபிஷன் ஆஃப் மைக்ரோபியல் growth. அதாவது பெர்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னா நிறைய மைக்ரோபியலை வச்சு தான் பெர்மெண்டேஷன் பண்றாங்க. அப்போ நீங்க கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு அதிகப்படுத்தும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் மைக்ரோபியல் டெத்து வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதிகமாகுது. மைக்ரோபியல் எல்லாம் நான் அங்கே மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சேம் மீனிங் பட் சென்டென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். மைக்ரோபியல் growth வந்துட்டு அங்கே அதிகமாகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ணுது கம்மியாகுது. எதனால் அப்படின்னு சொன்னால் ஆஸ்மாட்டிக் ஸ்ட்ரெஸ் அங்கே வந்துட்டு ஆஸ்மோட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாகிறதுனால நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் செல் மீன்ஸ் மைக்ரோபியல் growth வந்துட்டு இன்கிபிட் ஆகுது. And some products require high initial concentration for efficient product recovery. However, நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்துக்கிட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் வந்துக்கிட்டு அதிகமாக தேவைப்படுது. பட் இருந்தாலும் பேட்ச் பெர்மெண்டேஷனில் சுகர் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் growth வந்துட்டு இன்கிபிட் ஆகும். எதனால் அப்படின்னு சொன்னால் எக்ஸசிவ் ஆஸ்மோசிஸ் அப்படின்ற மெக்கானிசத்தினால. ஓகே அப்போ இது முடிஞ்சு. அப்போது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 12%. அதாவது இதுக்கு வந்து சிம்பிள் ட்ரிக்கு 12வது பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்ச் பெர்மெண்டேஷன் 12வது பேட்ச் பெர்மெண்டேஷன் 12th பேட்ச் பெர்மெண்டேஷன் 12% வந்து சுகர் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஆட் பண்ணுங்க. இது லாஸ்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட இருந்து நான் வந்துட்டு மணியோ எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. இந்த வீடியோ மூலம் நான் என்ன உங்களுக்கு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், அது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 செகண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது மாதிரி புரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களை ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புரியும். ஓகே இது ரெண்டும் தான் வந்துக்கிட்டு உங்ககிட்ட இருந்து நான் கேட்டுக்கிறது.